நண்பர்களே வணக்கம். பாருங்கள், ஆவாரம்பூ காலையிலே பாருங்கள், மணி இப்போயே எவ்வளோ வெயில் அடிக்குது. ஃபுல்லாக ஆவாரம்பூ தாங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் பொறுக்கியாச்சு. இந்த ஆவாரம்பூ தான் இப்போ கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணியாச்சு. ஆனால் வெயில் காலையிலே வெயில் பனி எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள். ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த காணொலி போடுறோம். மேல்பதிவாக தான் ஆவாரம்பூ பற்றி நிறைய காணொலி போடுறோம். மீண்டும் இது மேல்பதிவாக தான் போடுறோம். பாருங்கள், எல்லாம் பூ தான். பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். எல்லாம் ஆவாரம்பூ தான். கலெக்ஷன் நல்லா பொறுக்க முடியல. பாருங்கள், இல்லை ஆவாரம்பூ. இது காட்டுத்தங்கன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் கல்பம். அதான் நம்ம ஒரு அரை மணி நேரமாக தான் கலெக்ஷன் பண்ணுறோம். இந்த வெயில் வேறு எல்லாம் எப்படி கிடக்குது பாருங்கள். கடை விரிப்பின் கொள்வாரில்னு சொல்லுவாங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து பாகங்களுக்கும் மனித உறுப்புகளுக்கும் பயன்படக்கூடிய மூலிகளை இது ஒன்றும். ஏன்னா நம்ம போகும்போது பார்த்து தான் போகணுங்க. கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகளும் கிடக்கும். தெரியாமல் நாமளும் மேய்ச்சிடக்கூடாது. முதல்ல நம்மளை பாதுகாத்துக்கணும். நம்மளை பாதுகாக்கிறது தான் ஆவாரம்பூ பறிக்கிறோம். நாமளும் அது தெரியுமா, அது நம்மளை சீண்ட போகிறது கிடையாது. நாம் அது ஏதோ பண்ணால் தான் அது பயந்துட்டு நம்மளை சீண்டோம். அதாவது நம்ம இந்த புதர் மாதிரி உள்ள இடத்துலலாம் நம்ம பார்த்து போகணும். அப்போனா தான் நம்மளுடைய பாதுகாப்பு முக்கியம். பாருங்கள், ஆவாரம்பூ எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த புதர் மாதிரி தான் இருக்குது. இந்த புதரில் நம்ம பார்த்து தான் போகணும். உங்கள் பகுதிகளில் இதுவே சீசன் இந்த 2 மாத காலங்களுக்கு இந்த ஆவாரம்பூ சீசன். இப்போ பறித்து காய வச்சுக்கலாம். வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் பயன்படக்கூடிய மூலிகைகள் இந்த ஆவாரம்பூ ஒன்று. இப்போ சாலை ஓரங்கள், நெடுஞ்சாலைகள்லாம் ஓரமாகவும் நிறைய கிடைக்குது. பாருங்கள், இது ஒரு குளம். இந்த குளத்தை கரையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். குளத்தை பாருங்கள். தண்ணி இல்லை, ஆனால் ஆவாரம்பூ எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாம் ஏகப்பட்ட பூ இருக்குது பாருங்கள். சரி, அப்படி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். நான் வெயில், கடுமையான வெயில். வேர்வை வர்றது நமக்கு உடம்புக்கு நல்லது தானே. பாருங்கள், நீங்கள் அந்த லைன் போய்ட்டிங்கன்னா கரும்புலாவை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்தாண்ட போனீங்கன்னா கரும்புலா பழங்கள் அதிகமாக இருக்கும். அது பூரா பாருங்கள். இந்த குளம் வறட்சி தாங்கி எவ்வளோ பூ வருது பாருங்கள். அந்த இறைவனோட கடவுளோட ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் இப்போல்லாம் பூ இருக்குது. சாலை வரைக்கும் நெடுஞ்சாலை வரைக்கும் இருக்குதுங்க. நீங்கள் காய வச்சுக்கும் போது நீங்கள் அன்றாடம் பயன்படுத்திக்கலாம். ஒரு கிரீன் டீயாகவோ ஒரு அன்றாடம் இந்த ஆவாரம்பூ டீயாக பயன்படுத்திக்கொள்ளலாம். கடை விரிப்பின் கொள்வாரில்லைம்பாங்க. ஏன்னா நமக்கு உணவால் வர நோய் என்பதை விட இது மாதிரி இயற்கை சார்ந்து வாழும்போது நமக்கு ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அன்றாடம் காலையில் ஒரு ஆவாரம்பூ டீ குடிக்கும்பொழுது இந்த சுகர், பிபி இது போன்ற எல்லா இதுக்கும் ஒரு அற்புத மருத்துவம் உள்ளதாக தான் தெரிகிறது. பாருங்கள், குளம். இதை பார்த்தீங்கன்னா மஞ்சள் நெத்தி. என்னடா அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு விழிப்புணர்வுக்காகவும் மீள்பதிவாக தான் மீண்டும் போடுறோம். நிறைய காணொலி போட்டிருந்தாலும் இப்போ சீசனுங்கனால நீங்கள் பறித்து காய வச்சு வைத்துக்கொள்ளலாம்.
இது நாமளே பறித்து காய வச்சு வச்சுக்கொண்டு நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஒரு இயற்கையான சூழல் போய் மூலிகையை நம்ம பறித்து நாமளே பறித்து காய வச்சு கொள்ளும்போது ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது இன்னும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அதை பருகி எப்போனா உடல் மிகுந்த புத்துணர்ச்சி பெறும். பாருங்கள். நன்றி.